ஏய், பப்பு யாதவுக்கும் போலீஸ்க்கும் நாம இருக்கிற இடம் எப்படி தெரிய வந்துச்சு? அதோட ஜெயில இருக்க வேண்டிய மொக்கராஸ் எப்படி வெளியே வந்தான்னு கண்டுபிடிங்க. மொக்கராஸ் விஷயத்தை எங்ககிட்ட விட்டுரு. போலீஸ் ஒன்று எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கு. நீ பத்திரமா இரு. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. எப்பவுமே கான்டாக்ட்லயே இருங்க. எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணி வச்சிருந்தேன் சார். இன்னும் 5 செகண்ட் விட்டுருந்தா அந்த குமரனை விளங்க மாட்டி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருப்பேன். பண்ணாட அந்த மொக்கராஸ் எங்க இருந்து வந்தான்னு தெரியல சார். பாம்பா போட்டு தொலைச்சிட்டான். மாற்றான் தப்பிக்கிறான். இப்படியே போய்கிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அந்த குமரன் லைன்ல இருக்கான். டேய், என் வரலட்சுமி என்னடா பண்ண? இன்னும் எதுவும் பண்ணல. அப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன். உன் ஊர்வலத்தை கூட்டிட்டு வந்துரு. வரலட்சுமி உனக்கு கிடைக்கிறதும் கிடைக்காததும் நீ நிறைவேற்ற போற என் டிமாண்ட்ஸ் பொறுத்து இருக்கு. என்ன உன் டிமாண்ட்ஸ்? அரசாங்கங்கிறது மக்களுக்கு சேவை செய்யணும். என் டிமாண்ட் அதான். எந்த வாக்குறுதியை கொடுத்து நீ ஜெயிச்சியோ, எந்த மக்களுக்கு போய் சேர வேண்டியதை சேர விடாம நீ முழுங்கினியோ, அது அவங்களுக்கு போய் சேரணும். இல்ல உன் பதவியை விட உயிரை விட நீ மேலா நினைக்கிற உன் வரலட்சுமி. முதல்ல நான் சொல்றத நீ கேளு. உனக்கு 10 கோடி வேணுமா? கேட்ட பணத்தை தரேன். பெரிய கான்ட்ராக்ட் வேணுமா? வாங்கி தரேன். கொடைக்கானல் 50 ஏக்கர் வேணுமா? கொடுக்கறேன். இல்ல சென்னையில ஐடி பார்க் கட்டுறேன்னு சொல்லு, ஒரு 500 ஏக்கர் கவர்மெண்ட்ல இருந்து சாங்ஷன் பண்ணி தரேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அரசியலுக்கு வரணுங்கிறல்ல, ஒரு 50 சீட்டு கூட தரேன். சரியா? ஆனா இது என்னையா? மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற, அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிற, இதெல்லாம் என்னால முடியாது. என் டிமாண்ட்ஸை நீ நிறைவேற்றலன்னு வை, அடுத்த தடவை போன் பண்ண மாட்டேன். பண்ணாம இருந்ததை பண்ணு. சரி, ஒரு தடவை போனை என் வரலட்சுமி கிட்ட கூட. பப்பு, எப்படி இருக்கீங்க பப்பு? வரம் ஏதோ உயிரோட இருக்கு, அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க பப்பு. நீ எப்படி இருக்க வரம்? இந்த ராட்சசன் என்ன பண்ணுவானோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துட்டு இருக்கேன் பப்பு. புனிதமான நம்ம காதல நினைச்சுதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாத. உன்னை நான் காப்பாத்துறேன். வரம் 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 வரம். கொஞ்ச நேரம் பேச வேண்டாம். வரத்துக்கிட்ட பேசுறதெல்லாம் இருக்கட்டும். போய் வாக்குறுதியை நிறைவேத்து. ஹலோ 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 சார், இந்த குமரன் சாதாரணமான ஆள் இல்ல சார். சயின்டிஸ்ட் மாதிரி வேலை செய்யறான். அட ட்ராப் பண்ணலான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்கிறான். எங்கேயோ ஒரு டெலிபோன் கம்பத்து மேல ஏறிட்டு பேசிட்டு இருக்கான் சார். சார், அவன் கேட்கறதெல்லாம் செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 100 கோடியாவது செலவாகும். என்ன செலவானாலும் பரவாயில்ல சார். ஏற்கனவே கவர்மெண்ட் கஜானா காலியா இருக்கு. அவன் கேட்கறதெல்லாம் செய்யணும்னா நீங்க முழுங்கினதெல்லாம் கக்கணும். கக்கறையா? என் வரத்துக்காக முழுங்கினது எல்லாத்தையும் கக்கற. மக்களுக்காக நீங்க இப்படி திடீர்னு சேவை செய்யறது பத்தி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன சார்? இதுல ஆச்சரியம் என்ன இருக்கு? இந்த நாடு என்னுடைய நாடு. இந்த மக்கள் என்னுடைய நாட்டு மக்கள். இந்த மக்களுக்காக நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையை எப்பவோ அர்ப்பணிச்சிட்டேன். மக்களோட நலன் தான் என்னுடைய உயிர் மூச்சு. இனிமே இந்த பப்பு ஏதோ செயல்ல இறங்க போறான். வெட்டி பேச்சுக்கு இனி இடமே இல்ல. சார், குமரனுக்கு பயந்துதான் நீங்க இதெல்லாம் செய்றீங்கன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் போ. உன் பருப்பு ஷாஜகானே மிஞ்சிருவான் போல இருக்கு. அவராது ஒரு தாஜ்மஹால் தான் கட்டினாரு. இவன் உனக்காக 1000 கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கான் பாரு. குத்துக்கல்லு மாதிரி நிக்காம நீங்களும் போங்கடா. உங்களால முடிஞ்ச வேலையை செய்யுங்க. கூலி செலவாவது மிஞ்சுண்டா. வாங்க வாங்க. சூடா 2 தோசை. ஏமா எந்த ஊருமா? சோழூர்பேட்டை.
சூலூர்பேட்டையா? ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஏமா கூட வச்சுக்கிறியாமா? செருப்பு இல்லம்மா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறியான்னு கேட்டேன். ஊத்தியா? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இருக்குதான் தானே கேட்டேன். அதுக்கே தூக்குற? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, பாத்து போ. ஏன் சார், நீங்க என்ன இங்க சாப்பிடவா வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டை இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் டீ குடிக்க போறீங்களா? கோவப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி தான். ஏன் அப்படி? ஆமா, ஒரு 4 இட்லி 4 தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்குறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? யோ, யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம். திருச்செந்தூர் கோயில்ல உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க. முடியாது, நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு. யோ, இங்க வா. என்ன? வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும், இவங்க என்ன அடம் பிடிக்கிறானுவோ? நீங்க ஏன் சார் மடத்தரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படி அப்படியே கிடக்கு. இவங்க 2 பேரும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை க்ளோஸ். கடை க்ளோஸா? கல்லா நம்பிருச்சுன்னா கடையை மூட வேண்டியதானங்க. ஓ, நீ அப்படி வரியா? எப்படி வருவேன்? அனுப்புங்க. அப்ப இதுகளை உருட்டிட்டு போ. போங்க. சாம்பார் ஊத்து. சாம்பார்? பில்ல போட சொல்லு. பில்லா? அட நாரப்பழுதா, அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா? என்ன நடக்குதுங்க? ஆமா, இதெல்லாம் எங்கிட்டு போச்சு? இன்னொரு இட்லி இருக்கா? இன்னொரு இட்லியா? ஆமா, இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கியா நீ? இந்தா, இப்ப இட்லி இருக்கா? 500 ரூபாய் இல்லையா? என்னடா ஹோட்டல் நடத்துறீங்க? ஹோட்டல் பேர் என்னடா? மாயாண்டி விலாஸ். இன்னிலிருந்து வச்சுங்க. விலாசா? அட பாவி, இலையை விட்டு வச்ச பாரு. ஐயோ, டேய் இந்தா, வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு. 1.5 கிலோ ஒரு ஹோட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துக்கிட்டு 4 இட்லி 1/2 இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. எந்திரமலை சரி, எந்திரமலை சரி, எதிர்ப்போம் போலியா போட வழியா வெளியே போ. இட்லி சாப்பிட விட்டாங்க. இட்லி போட அசிங்கப்படுத்திட்டாங்களே. முதலாளி, 2 எருமைங்க, ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. 2க்கு 2 ரூபாய் வாங்கிக்கங்க. ஏண்டா, இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபாய் தானே? எடுங்க எடுங்க. என்ன மூஞ்சி எல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குடிச்சீங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சீங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டரா? ஆமா. சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாச்ச கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அது எப்ப கிடந்துச்சு? சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம். 2000 ரூபாய் அபராதமா? இல்ல கடை சீல் வச்சிருவோம். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, அபராதத்தை கட்டிடுறேன். இந்தாங்க. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா, வராங்க. வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு. ஏற்கனவே 10,000 ரூபாய் பாக்கி. இப்ப இவங்களுக்கு அழுத 2000 உன் கணக்குல தான் ஏத்த போறேன். உன் பப்பு கனவுல வந்தானோ? இல்ல, நீதான் வந்த. என்ன பெல்ட் அடிக்கிற? கனவுல நீ எங்க புனிதமான காதலை புரிஞ்சுக்கிட்டு காதலர்களை பிரிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க 2 பேருக்கும் நீயே பக்கத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வச்ச. அச்சத வேற போட்ட தெரியுமா? எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதுக்காக பந்தியில நானே உன் பக்கத்துல உட்கார்ந்து உனக்கு ஊட்டி விட்டேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சதா? எனக்கு ஊட்டி விட்டது. ஐயோ, பேராசைதான். முதல்ல இதை அவுத்து விடு, வேலை இருக்கு. என்ன வேலை? போ, எல்லாமே சொல்லணுமா உனக்கு? முதுகு இருக்குது. சொரிஞ்சு விடவா? கைய வெட்டிடுவேன். அவுத்து விடுறா. அபச்சாரம், அபச்சாரம். ஜாலியா சுத்தி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? இதோ இப்படி கொண்டு வந்து நீ கட்டி போட்ட. சரி வா, போய் ஜாலியா சுத்திட்டு வரலாம்.
அப்படியே தப்பிக்கலான்னு பாக்குறியா? உன்கிட்ட இருந்தா உன்னை தேடிட்டு இருக்கிற போலீஸ்காரங்களையே படாத பாடு படுத்திட்டு இருக்க. உன்கிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியுமா? இன்னும் 48 மணி நேரத்திற்குள் தான் கடத்தி சென்ற வரலட்சுமியோடு குமரன் கோர்ட்டில் சரணடையவில்லை என்றால் வெடிகுண்டு வழக்கிலும் சிறையிலிருந்து தப்பிய வழக்கிலும் வரலட்சுமியை கடத்திய வழக்கிலும் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் என தீர்மானித்து குமரனை கண்டதும் சுடுவதற்கு உயர்நீதிமன்றம் இன்று ஆணை பிறப்பித்திருக்கிறது. நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள சரண்டர் ஆகலன்னா உன்னை பார்த்ததும் ஷூட் பண்ண சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. மொக்கராசை பத்தி விசாரிக்க சொன்னேன், என்னாச்சு? எலெக்ஷன் டைம்ல பாம் பிளாஸ்ட் நடத்தினதே அந்த மொக்கராசு தான். அந்த டைம்ல அவன் வேற கேஸ்ல ஜெயில இருந்ததா ஆதாரங்களை காமிச்சிட்டு வெளியே வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு போயிருக்கான். டேய், இப்போ அவன் உன்னை கொல்லணும்னு தான் சுத்திட்டு இருக்கான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எனக்கு எதுவும் ஆகாதுடா, நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. சரி. கோர்ட் எனக்கு 48 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கு. நான் உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். மரியாதையா நீ செஞ்ச குற்றத்தெல்லாம் கோர்ட்ல ஒத்துக்கோ. நானா? குற்றமா? ஏய், உன்னோட பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது. எலெக்ஷன்ல நடந்த பாம் பிளாஸ்டுக்கு நீதான் காரணம்னு கோர்ட்ல ஒத்துக்கணும். அது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேங்கிறதுக்கு என்னடா சாட்சி இருக்கு? உன் பின்னாடியே நிக்கிறானே உன் மாப்பிள்ள மொக்கராசு, அவன் தான் சாட்சி. டேய் மொக்க, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்க. ஏற்கனவே நீ செஞ்ச தப்புக்கு உன் கையை மட்டும்தான் உடைச்ச. இந்த தடவை பாட்டா பிரிச்சு எடுத்துருவேன். டேய் பப்பு, உன் வரலட்சுமிக்கு ஒன்னால முகூர்த்தம் நடக்கல, ஆனா என்னால சாந்தி முகூர்த்தம் நடந்துடும். 10 பேருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக உன் ஒருத்தனுக்கு அநியாயம் செய்ய நான் தயங்க மாட்டேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.